அபிஷேகா அவர்களுடைய அம்மா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அபிஷேகாவை பத்தி திடுக்கிடும் தகவல் ஒன்று சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ்ல ஒளிபரப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஷோ தான் சரிகமபா நிகழ்ச்சி. அதுல சமீபத்தில் நடந்த சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 டைட்டில் அபிஷேக் அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ₹1,00,00,000 மதிப்புள்ள வீடு பரிசாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு போட்டியை ஜெயிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அபிஷேகா குறித்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் பார்த்து வந்துட்டுருக்கோம். அவங்க அம்மா நிறைய இன்டர்வியூஸ் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்க அம்மா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அபிஷேகாவோட நடவடிக்கை அப்படிங்கிறது லைட்டாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போலாம் அபிஷேகா நைட்டு தூங்கவே மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அபிஷேகா இதற்கு முன்னாடிலாம் சரிகமபா நிகழ்ச்சிக்கு ஃபினாலேக்கு வரதுக்கு முன்னாடிலாம் நைட்டு தூங்க மாட்டா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பா. அண்ட் அப்போ நான் அவள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், நீ இந்த நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நல்லா தூங்கு, நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணு, ஏன்னா இந்த மாதிரி பண்ணினா உனக்கு ஸ்லீப்பிங் ஷெடியூல் அப்படிங்கிறது மிஸ் ஆகிரும், அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் அபிஷேகா தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் எப்படியாவது இந்த ஃபைனல் நம்ம ஜெயிக்கணும், எப்படியாவது இந்த கப்பை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அபிஷேகா அவர்கள் இரவில் தூங்காமல் முழிச்சிட்டே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் என்ன ஆகிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அதாவது டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமும் அபிஷேகாவால் நைட்டு சரியாக தூங்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே அவங்க மிக பெருமளவில் நைட்டு தூங்க மாட்டேன்றாங்களாமா. அண்ட் தொடர்ந்து அந்த எபிசோட்ஸை பார்க்குறது, இதற்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் புள்ள பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. பட் போக போக இதுவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கவும் அவங்க அம்மா கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இதனால் அபிஷேகா அவர்கள்கிட்ட, இனிமேல் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வா, இப்போ தான் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, நீ டைட்டில் வின் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் ஸ்கூல் போ, நிறைய பேர்கிட்ட பேசு, சங்கீதத்தை இன்னும் முறையாக நீ கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. இருந்தாலும் அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தது அண்ட் ஜெயிச்ச சந்தோஷம் அப்படின்னு இப்போலாம் சரியாக நைட்டு தூங்குறது இல்லையாம்மா, இதை கவலைப்பட்டிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையுமே சொன்னாங்க, என்னதான் அது கவலையாக இருந்தாலுமே இவ்வளோ சின்ன வயசில் இப்படிலாம் நினச்சி நைட்டு தூங்காமல் இருந்து பாடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை என் பொண்ணு பண்ணியிருக்கா, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அவள் அப்படி இருக்காளேன்னு கவலையும் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கூடிய சீக்கிரத்திலே அவள் மாறிடுவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூவை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கே இப்போ ஏதாவது ஒன்று மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதை கடந்து வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு நம்ம சொல்லவே முடியாது, கண்டிப்பாக ஒரு 1 or 2 months எடுத்துக்கும். அண்ட் அவங்க ஏற்கனவே நைட்டு ஸ்லீப்பிங் ஷெடியூலை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதை மறுபடியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேணால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அபிஷேகா அவர்களுடைய அம்மா கொடுத்த இந்த ஒரு இன்டர்வியூ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.